ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி முட்டைக்கோஸு கேரட்டை போட்டு ஒரு சூப்பரான பொரியல் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறேன். நான் முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறத நான் ஏன் வீடியோ போடுறேன்னா, நம்ம வாரத்தில் 2 நாள் இந்த முட்டைக்கோஸை எடுத்துக்கலாம். நம்ம எலும்புக்கு ரொம்ப நல்லது. நான் முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா சிறுபருப்பை ஒரு சும்மா 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் தாளிப்புக்காக. அதுக்கப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கடுகு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தனித்தனியாலாம் போட தேவையில்லை, ஏன்னா எல்லாமே ஒரே இதில் தான் வதங்க போகுது. அதனால் ஒன்றாவே போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற முட்டைக்கோஸும் கேரட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான பொரியல். சாப்பாடு, சாம்பார் கூடலாம், ரசத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வளவலன்லாம் பொருள் போட தேவையில்லை. சிம்பிளான வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த பொரியல் நம்ம செய்கிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பாசி பருப்பையும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேரட்டும் ரொம்ப நல்லது. நமக்கு முட்டைக்கோஸும் ரொம்ப நல்லது. நம்ம எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் மறக்காமல் இந்த முட்டைக்கோஸை சாப்பிடுங்க. கேரட்டும் பச்சையாகவே சாப்பிட்லாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாம். நல்லாவே வெந்து வந்திருக்கும் பொரியல். இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த சிம்பிளான முட்டைக்கோஸ் கேரட் பொரியலை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. பிடிச்சா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. காய் நல்லாவே வெந்துட்டு, முட்டைக்கோஸ் ரொம்ப வேகணும்லாம் தேவையில்லை, நார்மலாக வெந்தாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. பை பாய்.